டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? லைகா புரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண 2.0 பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அண்ட் 2 ஆகிய எல்லா திரைப்படங்களுமே பெரிய ஹிட் தானே சார்? அப்படி இருந்தும் ஏன் இப்போ அவங்க ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு அம்மூர்ல இருந்து குமரேசன் கேட்டிருக்காங்க. லைகா புரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2, இந்தியன் 3 மற்றும் வேட்டையன் ஆகிய 3 படங்களையும் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் அவங்களுடைய பெரிய முதலீடு முடங்கி இருப்பதன் காரணமாக கூட அந்த நிறுவனத்துக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? குணச்சித்திர கதாபாத்திர நடிகைகள்ல நடிகை காந்திமதி எப்படி அவ்வளவு கதாபாத்திரங்களை அசாத்தியமா ஏற்று நடிச்சாங்க, அவங்கள பத்தின தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையில இருந்து நைமோ கேட்டிருக்காங்க. மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அறிமுகமான இரவும் பகலும் படம் தொடங்கி எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, முத்துராமன், எஸ் ராஜேந்திரன், கமல்ஹாசன், ரஜினி என்று பல முன்னணி கதாநாயகர்களோடு நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவங்க தான் காந்திமதி. நடிப்பில் அவங்க ஒரு சிங்கம் அப்படின்னு தான் சொல்லணும். மிக இயல்பாக நடிக்கக்கூடிய ஆற்றல் அவங்க பெற்றிருந்தாங்க. எண்ணற்ற திரைப்படங்களிலே காந்திமதி நடித்திருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுத்தந்த முதல் திரைப்படமாக 16 வயதிலே திரைப்படம் இருந்தது. அதைத் தொடர்ந்து என்னுடைய தயாரிப்பிலே உருவான மண்வாசனை திரைப்படமும் அவங்களுக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தந்தது. 16 வயதிலே படத்துடைய படப்பிடிப்பின் போது தான் காந்திமதியோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஏறக்குறைய 10 நாட்கள் அங்கே நான் தங்கியிருந்தேன். அப்போ தினமும் காந்திமதியோடு தான் மாலை நேரங்களிலே என்னுடைய பொழுதை செலவிடுவேன். கிராமிய வசனங்களை பேசி நடிப்பதிலே அபாரமான ஆற்றல் பெற்றிருந்தவங்க காந்திமதி. அதன் காரணமாகத்தான் மண் வாசனை படத்துடைய முதல் பிரதியை பார்த்த கமல்ஹாசன் காந்திமதிக்கு ஒரு பாராட்டு கடிதத்தை எழுதியது மட்டும் இல்லாமல் ஒரு புடவையும் வாங்கி பரிசாக அவங்களுக்கு அனுப்பியிருந்தார். படையப்பா திரைப்படத்துல முதல்ல நடிகை நக்மா தான் நடிச்சிருப்பாங்க, அப்புறம் எப்படி நடிகை சௌந்தர்யா உள்ள வந்தாங்கன்னு பெங்களூர்ல இருந்து பிரபன் கேட்டிருக்காங்க. படையப்பா படத்தில் நக்மா நடிக்கல. ஆனால் அந்த படத்திலே இடம்பெற்றிருந்த முக்கியமான கதாபாத்திரமான நீலாம்பரி பாத்திரத்துக்கு நக்மாவை ஒப்பந்தம் செய்யலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ஒரு காலகட்டத்தில் அந்த பட நிறுவனத்தில் நடைபெற்றது. அதற்கு பின்னால் தான் அந்த பாத்திரத்தை நடிக்க ரம்யா கிருஷ்ணன் தேர்வானார். சௌந்தர்யா பாத்திரத்தில் நக்மாவை நடிக்க வைப்பதாக எந்த காலகட்டத்திலையும் அந்த படத்தினுடைய இயக்குனரான ரவிக்குமார் திட்டமிடவில்லை. இயக்குனர் பாலச்சந்தர் கன்னடத்தை சேர்ந்தவர், அதனாலதான் கன்னடத்தை சேர்ந்தவர்களை மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்லப்படுதே, இது உண்மையான? கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. மறைந்த ஒரு மாபெரும் கலைஞர் மீது எப்படிப்பட்ட அபாண்டங்களை எல்லாம் சுமத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பாலச்சந்திர பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்தை அடுத்துள்ள நன்னிலம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான் பாலச்சந்திரன். அவர் ஒரு தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர். கன்னடத்திலே சில படங்களை இயக்கி இருக்கிறார் அப்படின்றத தவிர கன்னடத்துக்கு அவருக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்லை. இயக்குனர் ஃபாசிலுக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா சருக்கும் இடையே நடந்த சுவாரஸ்யமான அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் இருந்து ஷேர் பண்ண முடியுமான்னு சின்னபரூர்ல இருந்து மாணிக்கம் கேட்டிருக்காங்க. ஃபாசில் இயக்கிய தமிழ் படங்களிலே நான் பணியாற்றி இருந்தால் அந்த படங்களுடைய பாடல் பதிவின் போது இளையராஜாவுக்கும் அவருக்கும் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் அவருடைய எந்த படத்திலும் பணியாற்றியதில்லை. இளையராஜாவுக்கும் ஃபாசிலுக்கும் நல்ல நட்பு உண்டு. தொடர்ந்து அதன் காரணமாகத்தான் தன்னுடைய திரைப்படங்களை இளையராஜாவை ஃபாசில் பயன்படுத்தினார் அப்படின்ற வரைக்கும் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். நடிகர் முத்துராமன் சார் எப்படி இறந்தாருன்னு மலேசியால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. 1000 முத்தங்கள் என்ற படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக ஊட்டிக்கு சென்றிருந்தார் முத்துராமன். தினமும் காலையில் ஜாகிங் போகிறது அவருடைய வழக்கம். இவர் அப்படி ஒரு நாள் காலையில் ஜாகிங் போய் கொண்டிருந்த போது அங்கே காற்று கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக மூச்சுத்திறல் ஏற்பட்டோ என்னவோ கீழே மயங்கி விழுந்து விட்டார். அதற்கு பின்னாலே மருத்துவமனைக்கு அவரை சிவகுமார் போன்ற நண்பர்களாக எடுத்துக்கொண்டு சென்ற போது ஏற்கனவே அவர் இறந்து விட்டார் என்று மருத்துவர்கள் அறிவித்தார். அப்படி இயற்கையாக நடந்த ஒரு மரணம் தான் முத்துராமனுடைய மரணம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கும் பாடகியும் நடிகையுமான ரத்னமாலாவுக்கும் இடையே தொடர்பு இருந்ததாகவும் அதனால அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லப்படுதே, இது உண்மையான? பிரான்ஸ்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜிக்கும் ரத்னமாலா என்ற நாடக நடிகைக்கும் இடையே நட்பு இருந்ததாக எம்ஜிஆரை பல பத்திரிகை பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க 2 பேருக்கும் இடையே காதல் இருந்த உண்மைதான். ஆனால் அதனுடைய சாட்சியாக அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுதான் உண்மை. நவரச நாயகன் கார்த்திக் நடிச்ச உள்ளத்தை அள்ளித்தான்ற திரைப்படம் தான் அவர் நடிச்ச திரைப்படங்களே அதிக நாள் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா? இந்த படம் 300 நாட்களுக்கு மேல ஓடுனதா சொல்லப்படுதே, அது உண்மையான? திருமுலை வாயிலிருந்து சுந்தரவரன் கேட்டிருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திக் நடித்த திரைப்படங்களே உள்ளத்தை அளித்தா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அதையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக விக்ரமுடைய இயக்கத்திலே உருவான உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற படம் அமைந்தது என்பதுதான் உண்மை. அமரன் படம் ஆரம்பிக்கும் பொழுதே நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. இந்த படத்தினுடைய முழு கதையை கேட்காமலேயே இது முஸ்லிம்களுக்கு எதிரான கதைன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. அமரன் முழு படத்தையும் பார்க்காம அந்த படத்தினுடைய டீசரை வைத்து இத்தனை எதிர்ப்புகள் அந்த படத்துக்கு கிளம்பி இருப்பது
நிஜமாகவே வருத்தத்தை தருகிறது. சிவாஜி கணேசன் சார் நடிச்ச வளர்பிறை திரைப்படத்தை உங்க டூரிங் சினிமால வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு திரைப்படத்தையும் நம்முடைய டூரிங் டாக்கீஸில் நம்ம வெளியிட வேண்டும் என்றால் முதல்ல அந்த படத்துக்கான உரிமைகளை நம்ம வாங்கணும். வளர்பிறை திரைப்படத்தினுடைய உரிமைகள் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவங்க அதை கொடுக்க தயாராக இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அப்படி வாங்கியதுக்கு பின்னால் தான் டூரிங் டாக்கீஸில் அந்த படத்தை ஒளிபரப்ப முடியும். அதனால் இப்போதைக்கு வளர்பிறை திரைப்படத்தை ஒளிபரப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்தை அந்த டைம்ல எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம 3Dல எப்படி எடுத்தாங்க? அண்ட் அந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமா? இப்போ அந்த படத்தை 3Dல ரீரிலீஸ் பண்ணா வரவேற்பு எப்படி இருக்கும்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. நவோதய அப்பச்சன் தயாரித்த மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தை இயக்கியவர் அவருடைய மகனான ஜீஜோ. எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் அந்த படம் உருவானதாக சொல்ல முடியாது. அந்த படத்தை 3D கேமராவில் தான் அவங்க படமாக்கினாங்க. அதற்காக 2 முறை கலிபோர்னியாவுக்கு சென்று வந்தார் ஜீஜோ. கலிபோர்னியாவுக்கு போய் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அதற்கான விசேஷ லென்ஸுகளையும் இந்தியாவுக்கு தெரிவித்து அதில் தான் அந்த படமாக்கப்பட்டது. மைடியர் குட்டிச்சாத்தானை பொறுத்த வரைக்கும் பல முறை மறு வெளியீடு கண்ட படம் தான் அந்த படம். அதனால் இப்போது அந்த படம் வெளியானால் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இயக்குனர் KS ரவிக்குமார் திரும்பவும் படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவர் இயக்கத்துல வெளிவந்த கடைசி வெற்றி திரைப்படம் எதுன்னு தூத்துக்குடியிலிருந்து முகமது கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமார் இப்போதும் திரைப்படங்களை இயக்குவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் இயக்கத்திலே கடைசியாக வந்த வெற்றி படம்னா அது சூர்யா நடித்திருந்த ஆதவன் திரைப்படம். தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தவறான வசூலை வெளியிடுற சினிமா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் நடிகர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதை தமிழ் சினிமால கொண்டு வந்தா நடிகர் விஜய் அண்ட் அவரோட ப்ரொடியூசர்ஸ் எல்லார் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு சென்னையில இருந்து திலீபன் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற முடிவுகளை எல்லாம் இங்க செயல்படுத்த முடியுமா அப்படின்றதுலயே எனக்கு சந்தேகம் இருக்கு. முதல்ல அந்த முறை இங்க அமுலுக்கு வரட்டும். அதற்கு பின்னாலே அதனால் எந்தெந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மார்ச் மாசம் 500 தியேட்டர்கள் மூடப்படும்னு சொல்லப்படுதே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. மார்ச் மாதத்திலே சுமார் 500 திரையரங்குகள் மூடப்படும் அப்படின்னு உலவுகின்ற செய்தி முழுக்க முழுக்க வதந்தி. பழம்பெரும் நடிகையான ஜெயந்தி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவரன் கேட்டிருக்காங்க. சாதாரண ஒரு நடிகையாக சினிமா உலகில் அடியெடுத்து வைத்து அதற்கு பின்னாலே தன்னுடைய நடிப்பு ஆற்றல் மூலம் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு நடிகை தான் ஜெயந்தி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நடித்த பல கதாபாத்திரங்கள் இன்று வரைக்கும் சாகாவரம் பெற்றவையாக இருக்கின்றன என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாத்திரத்திலே உயிரோட்டமாக இருந்த ஜெயந்தியினுடைய நடிப்பு. இயக்குனர் பி வாசு அடுத்து கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கிறதாகவும் அதனால நடிகை நயன்தாரா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை பத்தின கூடுதல் தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு தூத்துக்குடியில இருந்து முகமது கேட்டிருக்காங்க. கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும், அதில் நயன்தாராவை நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்றது பி வாசுனுடைய எண்ணமாக இருந்தது உண்மைதான். பி வாசு மேலே மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு நடிகை தான் நயன்தாரா. ஆனாலும் அந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் செயல் வடிவம் பெற்றதாக தெரியல. இயக்குனர் KS ரவிக்குமார் சார் முழு நேர நடிகர் ஆயிட்டாரான்னு முகமது தூத்துக்குடியிலிருந்து கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. அதன் காரணமாக தான் தன்னை தேடி வருகின்ற நல்ல கதாபாத்திரங்களை அவர் நடிக்கிறார். ஆனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பாளி. இயக்குவதில் தான் அவருடைய முழு கவனம் இருக்கும். நிச்சயமாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார் அவர் தான் நான் நினைக்கிறேன். சினிமால ஒரு நாளைக்கு 3 கால் ஷீட் கொடுத்து ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சன்னு அந்த காலத்து நடிகர்கள் சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரியான நடிகர்கள் யாராவது இருக்காங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து பிருந்தமன் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே ஒரே நாளில் 3-4 படப்பிடிப்புகளை கலந்து கொண்ட பல நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். அதில் பல பேருடைய நெருக்கமான நண்பர்களும் கூட. அப்படி உழைச்ச நடிகரில் முக்கியமானவர் ஜெய்சங்கர். காலையில் ஒரு படப்பிடிப்பில் இருப்பார், மாலையில் ஒரு படப்பிடிப்பில் இருப்பார், இரவு பார்த்தா இன்னொரு படத்தினுடைய படப்பிடிப்பில் இருப்பார். அதே மாதிரி நாகேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாளைக்கு 5 படப்பிடிப்புகளில் அவர் கலந்து கொண்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு படப்பிடிப்பு தளத்தில் 2 மணி நேரம் தான் நாகேஷ் பணியாற்றுவார். அதுக்காக அந்த செட்டே காத்து கொண்டு இருக்கும். அந்த செட்டுக்குள்ளே அடி எடுத்து வைத்து இவர் உடை மாற்றி கொண்டு இருக்கும் போதே அந்த உதவி இயக்குனர் அந்த வசனத்தெல்லாம் சொல்லுவார். அடுத்த 5வது வருஷம் அந்த காட்சி நடிக்க தயாராகி விடுவார் நாகேஷ். இப்போ அப்படி பரபரப்பாக நடித்து கொண்டிருக்கின்ற ஒரே நடிகர்னா எனக்கு தெரிஞ்சு அது யோகி பாபு மட்டுமே. அடுத்து இன்னொரு தகவல். சூப்பர் குட் நிறுவனத்துக்கும் சரத்குமாருக்கும் ஒரு பெரிய ராசி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நிறுவனத்திலே சரத்குமார் நடித்த திரைப்படங்களில் 90% படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. சரத்குமாரை பற்றி குறிப்பிடும் போது சேரன் பாண்டியன் படத்திலே சரத்குமார் நடித்த போது நான் படப்பிடிப்பு தரத்தில் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆனந்த் பாபு நடிச்சிருந்தார். அங்கே இருந்த எல்லா ரசிகர்களும் ஆனந்த் பாபுவை சூழ்ந்து கொண்டு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. அதை அப்படியே பார்த்து கொண்டிருப்பார் சரத்குமார்.
அதை நான் பார்த்துருக்கேன். அதற்கு பின்னாடி தமிழ் சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய நடிகராக உயர்ந்து அவரை சூழ்ந்து மிகப்பெரிய கூட்டம் அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதையும் நான் பார்த்துருக்கிறேன். தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் தான் சரத்குமார். எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் எங்கள் நிறுவனத்துக்கு ராசியான நடிகர் அவர். அவருடைய 100வது படத்தை கூட நான் தான் தயாரிக்க வேண்டும் என்று நினைச்சேன். ஆனால் அவருடைய சொந்த நிறுவனமே அதை தயாரித்ததுனால விட்டுக் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.